வழக்கமாக நாங்கள் தான் குழந்தைங்களை எழுப்புவோம். இப்போ குழந்தைங்க எங்களை எழுப்பி மீட்டிங் அனுப்புதுங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அரசியல் வந்து குழந்தைகள்கிட்டே போய் ரீச் ஆகிருக்கு பாருங்க. இதுவரையிலும் எத்தனையோ எலெக்ஷன் நடந்திருக்கு. இதுவரையும் குழந்தைங்க அரசியல் பேசுனது கிடையாது. முதல்ல இப்போதான் தளபதி களத்துக்கு வந்த பிறகுதான் குழந்தைங்களே அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லாருமே அரசியல் படுத்தப்படுறாங்க. இப்போ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இன்னும் சினிமா கவர்ச்சிங்களா சில விமர்சிக்கிறாங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்படுற மாதிரி இல்லை. நாங்க ஒரு உறுதியோட வந்தேன். 2026 தளபதி ஆட்சி அமைக்கிறாரு அப்படிங்கிற உறுதியோட இருக்கோம். எத்தனை கலங்கப்படுத்தாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். நாங்க ஒரு உறுதியோட வந்திருக்கோம். நாங்க ஒரு இலக்கை அடைவோம், நிச்சயமா அடைவோம். நாளைக்கு தஞ்சாவூர் என்ன நிலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு தஞ்சாவூர் நீங்க வந்து பாருங்க. சதய விழாவை பார்ப்பீங்க நாளைக்கு. தஞ்சாவூர்ல சதய விழா இருக்கு நாளைக்கு. நான் ஒரு தல ரசிகன், பேசிக்கான தல ரசிகன் தான் சின்ன பிள்ளையிலேருந்து. இவரோட ஸ்பீச்சுக்கு அவ்வளோ இல்லை, நல்ல மனுஷன் இவர். தல ரசிகனா சொல்றேன், தல ரசிகன், தளபதி தொண்டன். கண்டிப்பா டிவிக்கு தஞ்சையை நீங்க பார்க்கலாம் நாளைக்கு.